ஹே டியூட்ஸ், எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல உள்ள சரபோஜி காலேஜுக்கு ஆப்போசிட்ல உள்ள சப் ரோட்ல உள்ள கடை இருக்கிற அன்பு மிஸ் அப்படிங்கிற கடைக்கு வந்திருக்கோம். தஞ்சாவூர்ல ஒரு ஃபேமஸான ஒரு கடை, அது பேச்சலர்ஸ்க்காக நேர்ந்து விட்ட ஒரு கடை நம்ம சொல்லலாம். அதுவும் நைட் 8 மணிக்கு மேல ஆனாலே போதும் கூட்டம் பிச்சுக்கும். இந்த கடையில மெயின் ஹைலைட்டே வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு மினிமம் 3 வகையான நான்வெஜ் குருமாவும், வெஜ்ஜுக்கு ஒரு 5 வகையான சாம்பார் சட்னி வச்சிருப்பாங்க. எல்லாமே அன்லிமிட்டட் தான். அது மட்டும் இல்லாம எல்லா ஐட்டமும் ஓரளவுக்கு டேஸ்டாவும் பட்ஜெட்டாவும் இருக்கும். ஆனா எனக்கு இந்த கடையில ஃபேவரட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கடையோட பூண்டு பொடி தோசை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்த கடை மாதிரி பூண்டு பொடியை போட்டு ஏமாத்தாம வறுத்த பூண்டே இதுல போடுவாங்க. அதான் ஹைலைட். நான் போன வேகத்துக்கு என்னோட ஃபேவரட் பூண்டு பொடி தோசை தான் வாங்கினேன். அப்படியே வாங்கிட்டு வெளில வந்து அடிக்க வச்சிருக்க குருமால இருந்து சிக்கன் குருமா கொஞ்சம், மட்டன் குருமா கொஞ்சம் இருந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது ரெண்டுமே இங்க நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும். சரி, இந்த பூண்டு பொடி தோசையை கொஞ்சம் நீங்க பாருங்க. வறுத்த பூண்டு பொடி மொறு மொறுன்னு தோசைன்னு அந்த சிக்கன் அண்ட் மட்டன் குருமாவோட சேர்த்து வச்சு சாப்பிடறதுக்கு அட அட அப்படி இருக்கும். அதுவும் சாப்பிடும் போது அந்த பூண்டெல்லாம் கடிபட்டுச்சுன்னா நீங்க சொர்க்கத்தை பார்த்துட்டு வரலாம். நான் எப்ப பூண்டு பொடி தோசை வாங்கினாலும் தொட்டுக்கிறது குழம்பு கலக்கி வாங்கிடுவேன். இது குழம்பு கலக்கினால இதுல உங்களோட சிக்கன் குழம்பு ஊத்தி பண்ணுவாங்க. சிக்கன் குழம்பு ஃபிளேவர் இருக்கும். இதுல டேஸ்டும் சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க இந்த கலக்கியும் பூண்டு பொடி தோசையும் சேர்த்து வச்சு சாப்பிடுற காம்போ வேற லெவல்ல இருக்கும். ஒரு மஸ்ட் ட்ரை நான் சொல்லுவேன். அம்மா நீயே ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்க, இந்த கடையில உட்கார்ந்து சாப்பிடலாம் இடம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. கடைக்கு பின்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு 2 இடமாவே இருக்கு. இதுல நீங்க தாராளமா உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு எடுத்து வந்துருவாங்க. அதுக்கு நீங்க நின்னுட்டே சாப்பிட்டு போயிடலாம் நான் சொல்லுவேன். சோ ட்ரை பண்ணி பாருங்க. டாடா.